ஆல்ட்ருயிசம்னா என்ன? ஹெல்மிங்டன் அத கின் செலக்ஷன் தியரியில எப்படி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஆல்ட்ருயிசம் அப்படின்னா பொதுவா உதவி செய்யறது. இப்போ இண்டிவிஜுவல் அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதனுடைய இண்டிவிஜுவல் ஹெல்த் ஃபிட்னஸை வந்து குறைச்சிக்கிட்டு இன்னொரு அனிமலுக்கு உதவுறது அப்படின்றத சொல்லலாம் எடுத்துக்காட்டா. இல்ல ஒரு அனிமல் அதனுடைய ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸை குறைச்சிக்கிட்டு இன்னொரு அனிமலோடைய இண்டிவிஜுவல் ஃபிட்னஸுக்கு ஆர் அதனுடைய ஆஃப் ஸ்பிரிங் உடைய அதனுடைய ஜென்ரேஷன் குழந்தைங்களுடைய ஃபிட்னஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டா இப்போ நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வளர்த்து நம்மளுடைய சில்ட்ரன்ஸை வளர்க்குறது அப்படின்றத சொல்ல முடியும். இப்போ இந்த ஆல்ட்ருயிசம் அப்படின்றது அனிமல்ஸ்ல எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அனிமல்ஸ்ல மட்டும் இல்லை, இன்செக்ட்ஸ்லையும் இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை காயின் பண்ணவர் யார் அப்படின்னா, நேம் கொடுத்தவர் யார் அப்படின்னா, பிரெஞ்சு பிலாசபர் அகஸ்டி காம்ப்டே. லாட்டின்ல ஆல்ட்ரி அப்படின்றதுக்கு மீனிங் வந்து அதர் பீப்புள். ஸோ சர்விங் அதர் பீப்புள், ஹெல்பிங் அதர் பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த கருத்து நேச்சுரல் செலெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டா இருந்தது. அதாவது நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னும் போதே இண்டிவிஜுவல் ஃபிட்னஸ் ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல எவால்வ் ஆயிட்டே தான் போகணும். ஸோ அப்படி இருக்கும்போது இது தன்னுடைய ஃபிட்னஸை குறைச்சிட்டு இன்னொன்று ஹெல்ப் பண்றது அப்படின்றது போது இது நேச்சுரல் செலெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டான தியரியா இருக்கு. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ வேம்பயர் பேட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேட்ல வந்து ஒரு பேட் வந்து ரொம்ப சிக் மேட்டா இருக்கு. ஒரு பேட்டோடைய இன்னொரு மேட், அதாவது கூட இருக்கக்கூடியதுல ஒண்ணு ரொம்ப சிக்கா இருக்கு அப்படின்னா, ஸோ இன்னொரு பேட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது நல்ல அந்த பிளட்டை குடிச்சிட்டு வந்து ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு பேட் இந்த இன்னொரு சிக்கா இருக்கக்கூடிய இன்னொரு பேட்டுக்கு தன்னை அருந்தின அந்த பிளட்டை திரும்ப வாயில எடுத்து, அதாவது உணவா இருக்கக்கூடியதை எடுத்து அது இன்னொன்னுக்கு உணவா தருது. ஸோ அப்படி கொடுக்கறத வந்து நம்ம வந்து ஆல்ட்ருயிசம் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா மீர் கேட்ஸ். ஸோ மீர் கேட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கு, இப்போ ஒரு பிரிடேட்டர் அனிமல் ஏதோ ஒன்று வருது அப்படின்னா, அட்டாக் பண்ண வருது அப்படின்னா, அது வார்னிங் கொடுக்கறதுக்கு ஒன்று வந்து சேஃப் கார்டு, அதாவது கார்ட் பண்றதா இருக்கும். மீதியெல்லாம் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து இதுவும் ஒரு ஆல்ட்ருயிசம் தான், வந்து ஃபீட் பண்ணாம உணவு எடுத்துக்காம மீதி அது கூட இருக்கக்கூடிய மீர் கேட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்படியும் வந்து நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து ஆப்ளிகேட் ஆல்ட்ருயிசம் அப்படின்னு எது சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஹனி பீ எடுத்துக்கிட்டோம்னா, ஹனி பீல நம்மளுக்கு தெரியும் ஒர்க்கர் பீ அப்படின்னு இருக்கு. ஸோ ஒர்க்கர் பீ அதனுடைய ஜென்ரேஷன் அப்படின்றது அதுக்கு இருக்காது. ஸோ ஸ்டெரைலா இருக்கும். ஸோ அது வந்து குயின் பீ உடைய ஆஃப் ஸ்பிரிங்ஸை தன்னுடைய ஃபிட்னஸை குறைச்சிக்கிட்டு உணவு சேகரிக்கிறதுலையோ அல்லது இந்த ஆஃப் ஸ்பிரிங்ஸ் குட்டி குட்டி இந்த ஹனி பீஸை பார்த்துக்கிறதோ இந்த வேலையை வந்து பார்க்கும். ஸோ அப்போ இதனுடைய இண்டிவிஜுவல் ஃபிட்னஸை வந்து குறைச்சிக்குது அப்படின்றத இதில் எடுத்துக்கலாம். அடுத்ததா ரெசிப்ரோக்கல் ஆல்ட்ருயிசம் அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்கு. அதாவது இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா ராபர்ட் ட்ரைவர்ஸ். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹெல்பிங் அதர் இண்டிவிஜுவல், அன்ரிலேட்டட் இண்டிவிஜுவல். ஸோ எப்படின்னா, நீ வந்து ஃபியூச்சர்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஒரு பயாலஜிக்கல் மார்க்கெட் தியரின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்படி நாம வந்து இப்போ நம்ம ஹியூமன்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் லைக் பபூன்லாம் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பார்க்க முடியும். அடுத்ததா ஃபேக்கல்டேட்டிவ் ஆல்ட்ருயிசம் அப்படின்றது டெம்பரவரியா இந்த ஃபிட்னஸை குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அதே ஒரு இப்போ ரீப்ரொடக்ஷன் ஆகட்டும், அதை வந்து திரும்ப அதை வந்து பார்த்துக்கிறது. இப்போ டெம்பரவரி அந்த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து அந்த ஆஃப் ஸ்பிரிங்ஸை பார்த்துக்கிறதுக்காக தன்னுடைய ரீப்ரொடக்ஷனை குறைச்சிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது சில வகையான பேர்ட்ஸ் வந்து பண்றது. WD ஹாமில்டன். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கின் செலக்ஷன் தியரி அப்படின்றத கொடுத்தாங்க. அதாவது இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அடுத்த ஆஃப் ஸ்பிரிங்ஸுக்கும் ஆர் அதர் இண்டிவிஜுவலுக்குமான ஜெனட்டிக் ரிலேட்டட்ஸை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு. இது ரைட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பெனிஃபிஷியரி இருப்பாங்க. ஸோ அதில் வரக்கூடிய காஸ்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த ரிலேட்டட்னஸையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபார்முலா என்ன அப்படின்னா, RB இஸ் கிரேட்டர் தேன் C. அதாவது ரிலேட்டட்னஸ் ஆஃப் A and B individual into benefit to B. ஸோ யாருக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குதோ அதுக்கப்புறம் கிரேட்டர் தேன் காஸ்ட் ஆஃப் A. ஸோ இப்படி ஒரு ஃபார்முலால கொடுத்து தான் நம்ம இந்த ரிலேட்டட்னஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதில் வரக்கூடிய ரிலேட்டட்னஸ் கோஎஃபிஷியன்ட்டை பார்ப்போம். இப்போ இதில் வரக்கூடிய ரிலேட்டட் கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கே வந்து ஒன்று இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு அப்படின்றது ஒன்று. ஸோ நம்மளுடைய ஐடென்டிக்கல் ட்வின்னா இருந்தால் அவங்களுக்கும் சேம் சேம் ஈக்குவல் ஜீன் தான் வந்து பாஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால அவங்களுக்குமான நம்மளுக்குமான ரிலேட்டட்னஸ் வந்து அதே ஒன்று தான் இருக்கும். அதே பேரண்ட்டுக்கும் சைல்டுக்குமான ரிலேஷன்ஷிப் ஹாஃபா வந்து குறையுது. கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னும் போது குவார்ட்டர் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் கிரேட் கிராண்ட் பேரண்ட் ஆர் கிரேட் கிராண்ட் சைல்டு அப்படி ஜென்ரேஷன் கொஞ்சம் கேப் ஆகும்போது அது 1/8 அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல குறைஞ்சிட்டே போகுது. ஸோ ஆன்சிஸ்டர் டிசிஸ்டன்ட்லாம் வந்து 1/2n அப்படின்னு போட்டுட்டு போகலாம். இப்போ சிப்ளிங்ஸ் நம்மளுடைய சிஸ்டர்ஸா இருந்தா ஒரு பிரதரா இருந்தா நம்மளுக்கு நம்மளுடைய இதுல ஹாஃப் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ட்வின்ஸா இருந்தாதான் 1 ஷேர் பண்ணுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்மளுடைய ஆண்ட் ஆர் அங்கிள் அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து குவார்ட்டர் ஷேர் பண்ணுவாங்க 1/4. ஸோ அப்போ ஹாஃப் சிப்ளிங், ஆண்ட் ஆர் அங்கிள், நீஸ் நெஃப்யூ, அதாவது
நம்மளுடைய சிஸ்டர் இன்லாவுடைய சன் ஆர் பிரதர் இன்லாவுடைய சன் ஆர் டாட்டர் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே 1/4 தான் வந்து ரிலேட்டட்னஸ் கோஎஃபிஷியன்ட் நம்ம கூட இருக்கும். கிரேட் ஆண்ட் கிரேட் அங்கிள், ஸோ இவங்களுக்குலாம் வந்து 1/8 ஆகுது. அதே மாதிரி கிரேட் நீஸ், கிரேட் நெஃப்யூ, ஸோ இந்த மாதிரி கிரேட் அப்படின்ற வர எல்லா கசின்ஸுக்கும் 1/8 தான் வருது, கசின்ஸ் ஃபர்ஸ்ட் கசின்ஸ் உட்பட. ஸோ ஃபர்ஸ்ட் கசின் ரிமூவ் ஆச்சு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கசின் அப்படின்னா நம்மளுக்கு 1/16 ஆகுது. ஸோ இப்படி ப்ரொசீட் ஆகிட்டே போகும். நம்மளுக்கு இதுக்கு மேலே வந்து கொஸ்டின் கேட்டதில்ல. ஸோ இப்போ 2 பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா மதர் அண்ட் ஃபாதர். ஸோ அவங்கலேருந்து கிட்ஸுக்கு வந்து ஸோ ஒரு பேரண்ட்லேருந்து ஹாஃப், மேல் பேரண்ட்லேருந்து ஹாஃப், ஃபீமேல் பேரண்ட்லேருந்து ஹாஃப் வந்து இந்த சைல்டுக்கு வருது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த சைல்ட்ல 2 பேருக்குமே 0.5 அதாவது 1/2 வந்து 2 பேருக்கும் வந்து ஷேர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதே வந்து நம்மளுடைய ஹாஃப் சிப்ளிங் அப்படின்றவங்க எப்படின்னா இப்போ ஸோ இந்த பேரண்ட்டுக்கே இன்னொரு பேரண்டோடைய கிட்ஸ் இருக்கும்போது அவங்களுடைய சிப்ளிங்ஸ் பார்த்தோம்னா அவங்களது வந்து குறையும் ரிலேட்டட்னஸ். இது வந்து மேமல்ஸ்ல பார்க்கக்கூடியது. இதே இப்போ ஹனி பீஸ்ல பார்க்கலாம். ஸோ ஹனி பீஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரியும் குயின் பீ இருக்கும், ஒர்க்கர் பீ இருக்கும், ட்ரோன் மேல் இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ அவங்கள வந்து ரிலேட்டட்னஸ் வந்து டிஃபர் ஆகும், வேரி ஆகும். இப்போ குயின் பீ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ குயினோடைய அந்த குரோமோசோமும் மேல் அதாவது ஃபாதர் ட்ரோன் மேலோடைய குரோமோசோமும் டாட்டருக்கு கண்டிப்பா ஈக்குவலா பாதி பாதியா வந்துரும். ஆனா இதே வந்து சன் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ அந்த மேல் ப்ரோஜனிக்கு வந்து கண்டிப்பா ஃபாதர்ல இருந்து வராது எந்த குரோமோசோமும். வெறும் குயின் பீ ஃபர்டிலைஸ் ஆகாம இருந்தா மட்டும்தான் இங்க வந்து மேல் ட்ரோன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு நாம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ மதர்லேருந்து ஃபீமேல் ஒர்க்கருக்கு அதாவது ஃபீமேல் டாட்டருக்கு வந்து எவ்வளவு குரோமோசோம் வந்திருக்கு 1. ஃபாதருக்கு டோட்டலாவே ஒரு குரோமோசோம் தான் இருக்கும். குயினுக்கு டோட்டலா 2n குரோமோசோம் இருக்கும். ஸோ இப்போ ஃபாதர்லேருந்து n வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஃபீமேலுக்கு கண்டிப்பா ஃபீமேல் டாட்டருக்கு 2n வரும். பட் மதர்லேருந்து ஃபர்டிலைஸ் ஆகாத எக் அப்படின்றதுனால மதர்லேருந்து ஒரு குரோமோசோம் தான் வந்திருக்கும். ஸோ மேல் வந்து ஹாப்ளாய்டு மேலா தான் இங்கே எப்பொழுதுமே இந்த மேல் வந்து ஹாப்ளாய்டு மேலா இருக்கும் ஹனிபீல. ஸோ இந்த ஆல்ட்ருயிசம் பத்தியும் ஸோ அதனுடைய ஜெனடிக் ரிலேட்டட் பத்தி சொல்லியிருக்க இந்த ஹாமில்டன் ரூல் பத்தியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.